ஹாய், திஸ் இஸ் ஷெட் ஹியர். வெல்கம் டு டியர் சினிமா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரிவ்யூ கிடையாது, பட் இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ டிஸ்கஷன் ஆர் மை வியூஸ் ஆன் அ பர்டிகுலர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். நான் சின்ன வயசில் வந்து இந்த படத்தை வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸாக பார்த்துருக்கேன், பட் கம்ப்ளீட்லி உட்காந்து பார்த்தது கிடையாது. அண்ட் அதுக்கான சான்ஸ் வந்து இப்போ தான் கிடச்சிச்சு. ஸோ யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த படம் இருந்துச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் வாட்சிங் இட். And the first impression was like wow அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இட் வாஸ் லைக், ஏன்னா நான் இந்த படத்தை வந்து நிறையா பேர் வந்து இதை பற்றி இன்னுமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி என்ன தான் அப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக பார்த்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் எனக்கும் பர்சனலி ஐ வாண்டட் டு விட்னஸ் வாட் திஸ் ஃபிலிம் கேவ் அப்படின்னு பார்க்குறதுக்காக பார்த்த ஒரு படம். அண்ட் ரீசெண்ட்லி வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயும் நிறையா வந்துச்சு. ஸோ தட் ஆல்சோ லைக் மேட் மீ வாட்ச் திஸ் ஃபிலிம். ஸோ இட்ஸ் நன் அதர் தென் 12B. ஸோ இந்த படம் வந்து ஜீவா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஜீவா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் சினிமோட்டோகிராஃபர்ஸ் ஹூ ஒர்க்ட் வித் ஷங்கர். மோஸ்ட்லி அவரோட நிறைய படங்கள் அவர் லைக் இவர் தான் சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் 4 to 5 ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் இன்க்ளூடிங் 12B ஹிந்தியில் வந்து ரன் எடுத்திருக்காரு. லைக் ரன் வெர்ஷன் வந்து ரன்னை வந்து ஹிந்தி வெர்ஷனில் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் உள்ளம் கேட்குமே, உன்னாலே. அண்ட் ஐ திங்க் இஸ் லாஸ்ட் ஃபிலிம் வாஸ் தாம் தூம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு முன்னாடி தான் வந்து கார்டியாக் அரெஸ்ட்டில் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிறத படித்தேன். அண்ட் ஸோ அண்ட் இவரோட கேமரா ஒர்க்ஸ் நீங்கள் அந்த படத்திலே பார்க்கலாம். ஸோ சின்ஸ் ஹீ இஸ் அ சினிமோட்டோகிராஃபர், லைக் லாட்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். சாங்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணி எடுத்திருப்பார். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இவர் படத்தில் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து ஷாமோட டெபியூ ஃபிலிம். அண்ட் சிம்ரன் அண்ட் ஜோதிகா லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. அண்ட் ஸோ டைலாக்ஸ் வந்து சுஜாதா. ஸோ அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி த மியூசிக் இஸ் கம்போஸ்ட் பை ஹாரிஸ் ஜெயராஜ். இன்னும் வரைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சாங்குன்னு சொல்ல முடியாது, ஒரு தீம் மியூசிக் வந்து இதில் தான் வரும், இந்த படத்தில் தான் வரும். அண்டு நாங்கள் லைக் சின்னத்தில் இருக்கும் போது ஏதோ ஒரு ஷோக்கான ஒரு ப்ரோமோ ஆர் லைக் அந்த ஒரு இன்ட்ரோ வந்து இந்த மியூசிக்கில் இருந்தால் வரும். ரொம்ப ஃபேமஸான மியூசிக்காக இருந்துச்சு அது. ஸோ எஸ். ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் அபவுட் என்ன சொல்கிறது, லைக் நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்ம லைஃப் டெசிஷன் எடுக்கும் போது we do have like multiple decisions, right? அப்படியே அந்த மல்டிபிள் டெசிஷன்ஸ் நம்ம எடுக்கலைனாலும் ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்து நம்ம அந்த ஒர்க்கையோ இல்லை நம்ம லைஃப்பையோ ப்ரொசீட் பண்ணியிருப்போம். It may turn out positive or it may turn out not as expected அப்படின்னு சொல்லலாம். ஸோ we rewind and see. ஸோ இந்த விஷயத்த நம்ம இப்படி பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த வாட் இஃப்ங்கிற கேள்வி வந்து நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் நான் இதை பார்த்தேன். ஸோ பேசிக்லி நான் வந்து பர்சனலி லைக் மை லைஃப் டெசிஷன்ஸ் மோஸ்ட்லி இட் ஹஸ் கான் ராங். ஸோ அதனால வந்து லைக் நான் யோசித்து பார்ப்பது உண்டு, ஒருவேளை நான் அதை எடுத்திருந்தா இந்த ஒர்க்கை வந்து நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தா மேபி இட் வுட் ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளேயே ஒரு இது ஓடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால திஸ் கான்செப்ட் ரியலி இட் மேட் மீ ஸ்டிக் த்ரூ அவுட் டு த ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்லி ஷாம் அந்த கேரக்டர் வந்து, ஸோ சக்திவேல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். சக்தி வந்து ஹீ இஸ் அ பேச்சுலர் லுக்கிங் ஃபார் அ ஜாப். ஸோ அந்த ஜாப் அவருக்கு அன்னைக்குன்னு ஒரு இன்டர்வியூ இருக்குது. ஸோ அந்த இன்டர்வியூ வந்து அந்த இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறதுக்காக
12Bங்கிற பஸ்ஸுக்கு ஏற போகிறாரு. ஸோ அந்த 12Bங்கிற பஸ் ஏற போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து லைக் ஜோதிகாவை பார்க்குறாரு. ஜோதிகாவை பார்த்ததும் அவருக்கு வந்து ஒரு லைக் ஒரு லவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ப்ரீடெக்ஸில் அந்த பஸ்ஸை வந்து ஏறலாம் அப்படின்னு போகிறாரு ஆன் ஒன் சைட். அண்ட் அது கரெக்டாக ஏறி போகும்போது அங்கே வந்து ஒரு தடங்கல் வருது. ஸோ அங்கேருந்து த ஸ்டோரி ஸ்பிளிட்ஸ் அப். ஸோ ஒரு சைடு வந்து அவர் அந்த பஸ்ஸை பிடிச்சி போயிருந்தால் அவரோட லைஃப் எப்படி இருக்குது, இன்னொரு சைடு வந்து அவர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தால் அவரோட லைஃப் எப்படி இருக்குது. ஸோ அதுதான் வந்து லைக் இதோட பிகினிங் ஆரம்பிக்கும். ஸோ திஸ் கான்செப்ட் இட் செல்ஃப் இட் ஃபெல்ட் ரியலி நைஸ். அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா ஷாமோட ஆக்டிங் வந்து லைக் அந்த 2 ஸ்ப்ளிட் அப் டைம்லேயுமே வந்து ஹீ டெலிவர்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ். ஸோ அந்த 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 ஒருத்தர் வந்து ஆஃபீஸுக்கு போய் அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கும், இவர் வேலையை விட்டுட்டு வேலை கிடைக்காம மெக்கானிக் ஷாப்பில் இருக்கும்போது ஈவன் தேர் ஆல்சோ ஹீ சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னாலும் ஹவு ஹீ இஸ் பிஹேவிங் அப்படிங்கிறதும் அந்த 2 கேரக்டருக்குமே அந்த மேனரிசம் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். தட் ஃபெல்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த அந்த அதை வந்து லைக் அந்த நாட் ஜஸ்ட் அந்த ஒரு கேரக்டர் வேரியேஷனாக மட்டும் கொண்டு வராமல் அதை நடிப்புலேயே காட்டினதுமே வந்து இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் ஜோதிகா அண்ட் சிம்ரன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி சிம்ரனோட பர்ஃபார்மன்ஸ் டுவர்ட்ஸ் த எண்ட் எல்லாமே வந்து இட் வாஸ் ரியலி எமோஷ்னல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் த ஒன் திங் ஐ ரியலி இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் வாஸ் த ஃபஸ்ட் சாங், சரியா தவறா அப்படிங்கிற சாங். ஆல்தோ அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சாங் அப்படின்லாம் இல்லைனாலும் த லிரிக்ஸ் வாஸ் வெரி குட். அந்த ஒரு டைம்லேயே வந்து ஃபஸ்ட் திங் வாஸ் லைக் ஹீரோக்கு இன்ட்ரடக்ஷன் சாங் இல்லாமல் ஒரு ஹீரோயினுக்கு இன்ட்ரடக்ஷன் சாங் கொடுக்குறதா இருக்கட்டும். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறையா படம் அது ஐ திங்க் இதுக்கப்புறம் தான் அந்த படங்கள்லாம் வந்துச்சான்னு தெரியல. பட் நிறையா படங்களில் பார்த்துருக்கிறது உண்டு தான். லைக் ஹீரோயினுக்கு இன்ட்ரடக்ஷன் சாங் இருக்கும் ஹீரோ கூட இல்லாமல். பட் திஸ் ஃபெல்ட் லைக் அந்த லிரிக்ஸ் வந்து இட் ஃபெல்ட் மோர் ஆஃபன் மோர் என்ன சொல்கிறது, அப்போ தான் அந்த லைக் த டாக் ஆஃப் த இண்டிபெண்ட் உமன், அந்த போர்ட்ரேயல் ஆஃப் அன் இண்டிபெண்ட் உமன் அதெல்லாம் அப்போ தான் பேசவே ஆரம்பிக்கிற ஒரு காலம். ஸோ அதை வச்சு அந்த பாட்டு ஃப்ரேம் பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எஸ் அந்த ஸோ இது ரெண்டுமே வந்து இட் இஸ் நாட் என்ன சொல்கிறது, ஸோ இந்த 2 போர்ஷனுமே வந்து இட் இஸ் நாட் பிட்வீன் ரியாலிட்டி அண்ட் நான் ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து என்னால் பார்க்க முடியல. அதுக்கான டிஃப்ரென்ஸும் அவங்க பெருசாக படத்தில் கொடுக்கல. பட் வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் இட் வாஸ் போத் ரியாலிட்டி இன் அ டிஃப்ரெண்ட் டைம்லைன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் கொண்டு போனாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் எஸ் அது வந்து லைக் அஃப்கோர்ஸ் அது வந்து சில டிஸ்டர்பன்சஸ் வந்து படத்தில் இருந்தாலும் இட் டிட் நாட் மேட்டர் மச் அப்படின்னு சொல்லணும். அண்ட் படத்தில் வந்து முக்கியமாக லைக் என்ன சொல்கிறது, படம் டுவர்ட்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டில் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து அதை கேரி பண்ணிட்டு போகிறது மியூசிக் வாஸ் மேஜர் ஒரு ப்ளே பண்ணியிருக்கு இந்த படத்தில். இட் வாஸ் ஆக்சுவலி வெரி குட். ஹாரிஸோட மியூசிக் அப்போவே வந்து நிறையா வெரைட்டிஸ் ட்ரை பண்ணியிருப்பார். அண்ட் அவரோட மியூசிக் அட்லீஸ்ட் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து கேட்க வச்சிருது எப்படியும். இந்த படத்துலேயே அதே மாதிரியான ஒரு சினாரியோ தான் இருக்குது. அண்ட் ஸோ எஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த டைம்லைன் லைக் ஜாயின் ஆகிற இடங்கள்ல தான்
சின்ஸ் இது வந்து ரெண்டுமே ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு இதுலனால அண்ட் இட் இஸ் நாட் லைக் அ ஸ்பிளிட் டைம் அண்ட் வேறு வேறு இடத்துல நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி காமிக்காமல் நிறைய இடத்துல வந்து இந்த ரெண்டுமே வந்து கொலைட் ஆகிடுது. லைக் த கேரக்டர்ஸ் கொலைட். ஸோ அந்த கேரக்டர்ஸ் கொலைடு ஆகும்போது ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. லைக் எக்ஸாம்பிள் வந்து ஜோதிகாவுக்கு ஒரு மாமா இருப்பாங்க. ஸோ அந்த மாமா வந்து ரெண்டு ஷாமையுமே வந்து மீட் பண்ணுவார். ஸோ தோஸ் போர்ஷன்ஸ் லைக் தட் ரியலி டஸ் நாட் லைக் எனக்கு தெரிஞ்சு லைக் அந்த டைமுக்கு வந்து இட் வுட் ஹாவ் பீன் லைக் பயங்கரமான கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். அண்ட் அதே கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி கிளைமேக்ஸ்லேயும் லைக் சம்ஹவ் ஹீ மீட்ஸ் லைக் சிம்ரனும் இன்னொரு வெர்ஷன் ஆஃப் ஷியாமும் வந்து லைக் இந்த ஹாஸ்பிட்டல் தே வில் கிராஸ் ஓவர். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் கன்ஃபியூசிங். மேபி தே ரெஸ்ட்ரிக்டட், ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிறத அவங்க யோசிச்சிருக்கலாம். ஆர் மேபி த ரெஸ்ட்ரிக்ஷன் வுட் ஹவ் பீன் பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி. அப்போ வந்து ஒரு சில டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து மேபி தே வுட் ஹவ் லைக் என்ன சொல்கிறது, they would have they would have like come up with something like this அப்படின்னு சொல்லலாம். பட் ஆன் த ஹோல் த விஷனாக இருக்கட்டும், இல்லை இது நாள் வரைக்கும் இந்த படம் வந்து பேசப்படுறதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே இதுதான். அண்ட் லைக் அஃப்கோர்ஸ் இது வரும்போது ஐ திங்க் இந்த படத்தை வந்து ஸ்லைடிங் டோர்ஸ் அப்படின்னு ஒரு படம் இருக்குது அண்ட் ரன் லோலா ரன் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணியிருந்தாங்க. பட் ஐ டிட் நாட் ஃபீல் தட் இட் வாஸ் ரன் லோலா ரன், பிகாஸ் ரன் லோலா ரன் வந்து இட் ஹேட் அ வெரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அது வந்து டைம் லூப்குள்ளே போயிடும். And so I don't know like whether it would be a good comparison for this. And the so இந்த படம் வந்து it is not just depends upon the hero. Like the film ultimately depends upon the heroines Jyothika and Simran. அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து இட் டிட் சேவ் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கான கேரக்டர்ஸ் வந்து ரொம்பவே லைக் லைக் அந்த கேரக்டர்ஸ் அவ்வளோ இண்டிபெண்ட்டான ஒரு கேரக்டர்ஸாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் போத் ஹேட் சம் கைண்ட் ஆஃப் அ விஷன் இன் தியர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் the especially Jyothika and the Shaam version which was in the mechanic, they know she knows where to put the boundary. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க. ஈவன் தோ he sometimes over like அந்த லைனை க்ராஸ் பண்ணும் போதெல்லாம் she puts a line, she draws a line அப்படிங்கிற போது அதெல்லாமே வந்து பிகாஸ் லைக் ஈஸிலி அப்போ வந்து இந்த மாதிரியான ஃபிலிம்ஸை வந்து லைக் ஏதோ ஒன்று அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காமிக்கிறது வந்து ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, அந்த டைம்லேயே அந்த கன்சென்ட்டாக இருக்கட்டும் அதெல்லாமே வந்து ரொம்ப ஓப்பனாக பேசலைனாலும் சம்ஹவ் தே வாண்டட் டு லைக் புட் தட் லைக் டாக் அபவுட் தட் இன் சம் வே அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங்லாம் இருந்துச்சு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் த ஃபிலிம் is like for this concept the film is pretty much runs more than its time, consumes more than its time அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த படத்தில் வந்து பெரிய ட்விஸ்ட்ஸ் ஆர் டர்ன்ஸோ இல்லை வந்து லைக் ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோபர்ன் கூட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். அந்த கடைசியில் தான் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு தெரியுது, ஒரு லைக் என்ன மாதிரி முடிய போகுது அப்படின்னு தெரியுது. ஸோ அவங்களுக்கு மேக்ஸிமம் போர்ஷன்ஸில் வந்து பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்காது. பட் ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் படம். லைக் அது வந்து லைக் இட் வுட் கோ லைக் bits and pieces are like sometimes you feel it is bits and pieces,
பட் அதை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஜாயின் பண்ணி கோர்வையாக கொண்டு போயிருப்பாங்க. இட் டிட் ஃபீல், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற அந்த ஃபாஸ்ட் பேஸ்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே பார்க்குறது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. லைக் அந்த அந்த ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகிற ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் எனக்கு எனக்கு வந்து லைக் இந்த படம் வந்து இது நாள் வரைக்கும் பேசப்படுறதுக்கான காரணமே ஐ திங்க் இட்ஸ் த கான்செப்ட். ஏன்னா அப்போ வந்து இதை வந்து லைக் அசோசியேட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். பட் இப்போ பார்க்குறவங்களுக்கு தே வுட் ஃபிகர் இட் அவுட். அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் பார்க்கும்போது இட் வுட் சம்ஹவ் லூர் இன் யூ, லைக் ஃபியூ திங்ஸ், அந்த கான்செப்ட் சாய்ஸஸ் வந்து இட் வுட் ஃபேசினேட் யூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ திங்க் 12B இஸ் ஒன் ஆஃப் த films that is way, like somehow it feels ரொம்ப ஹெட் ஆஃப் டைமாக வந்துருச்சு அப்படின்னு ஒரு ஃபீலும் இருக்குது. இப்போ வந்திருந்தாலும் இந்த படத்தை அந்த அளவுக்கு கொண்டாடி இருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வி தான். பட் அட்லீஸ்ட் வந்து இன்னும் வந்து ஸ்க்ரீன் பிளேலேயோ இல்லை ஐடியாஸ்லேயோ நிறையா வந்து மாற்றிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. பிகாஸ் லைக் இப்போ வந்து நிறையா ஓரளவுக்கு வந்து நம்ம சைஃபைலாம் பார்க்குறனால, அண்ட் எஸ்பெஷலி அந்த டைம்லைன், அந்த வாட் இஃப் அப்படியெல்லாம் நம்மளுக்கு தெரியறனால இந்த படம் வந்து அசோசியேட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. லைக் until and unless like there are like few twitches done here and there. So I think like this film somehow it is way ahead. But இந்த ஃபிலிமை வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் போகிற காலங்களில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கான்வர்சேஷனில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் லைக் இட் ஹேட் ஒன் ஆஃப் த அந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, அந்த காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு, தட் இஸ் பிட்வீன் 2000 பிறந்தவங்க, 1990s பிறந்தவங்களுக்கு திஸ் ஃபிலிம் வுட் ஹாவ் பீன் அ மேஜர் இம்பேக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பி இட் லவ், பி இட் கெரியர், லைக் ஏன்னா அந்த படத்துலேயே கடைசியில் வர டைலாக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் இட் டசன்ட் மேட்டர் வாட் பாத் யூ கோ, எந்த ஒரு பாத் எடுத்திருந்தாலும் அந்த பாத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களும் இருக்கும், நெகட்டிவிட்டியாக நடக்கிற விஷயங்களும் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிற மாதிரியான ஒரு இது வரும். ஏன்னா இதில் ஒரு ஷாம் வந்து ஹீ வுட் லூஸ் த இன்டர்வியூ பட் ஹீ வுட் வின் இன் லைஃப் ஆர் வின் இன் லவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு இதில் வந்து ஈவன் he got the interview, he is like rich, he is at least like settled now, but in life it ends it ends in a different way அப்படிங்கிற போது, ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களும் வந்து தான் இந்த படம் முடியும். ஸோ அதெல்லாமே ரொம்ப ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஸோ எஸ், தட்ஸ் மை, இதுதான் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். அண்ட் இட் ஃபெல்ட் a little bit good to watch old films and talk about it, and I hope we do it a lot அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ லெட்ஸ் சி ஹவு லைக் ஃப்யூச்சரில் லைக் இந்த மாதிரி பழைய படங்கள் பார்த்தா அதுக்கான தனி வீடியோ போடுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி லைக் வீடியோஸ் பார்க்கணுன்னா டியர் சினிமாக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.